இன்றைக்கி சனிக்கிழமை என் பையனும் நானுமா ஆழ்வார்பேட்டையில் இருக்க சிக்கன் கடைக்கு போய் சிக்கனை வாங்கிட்டு வந்துட்டோங்க. வரும்போது பார்த்தா வேப்பில தோரணம் மாதிரி கட்டி தொங்க விட்டுருக்குறாங்க. பார்த்தோன்னே அசந்து போயிட்டேங்க. எதுக்கு பிச்சுட்டு வந்துடலான்னு தான். ஏன்னா பல வருஷமாக இதே பழக்கமாக வச்சுருக்குறேங்க. எங்கே வேப்பிலையை பார்த்தாலும் பிச்சுட்டு வந்துடுறது. இந்த ஊரில் வேப்ப மரமே கிடையாதுங்க. ஒத்த வேப்பிலையாக இருந்தாலும் தேடி தேடி தான் எடுக்கணும். அதனால் இங்கே வந்து ஒரு ராமர் கோயில் இருக்குங்க. அதில் வந்து நேற்றைக்கு தான் உற்சவம் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி எல்லாத்தையும் அள்ளி பெட்டி கட்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி நம்ம பங்குக்கு நம்மளும் எதையா பிச்சுட்டு வந்துடுவோன்னு போனோம். என் பையனா எனக்கும் கொடுங்கம்மான்னு சண்டைங்க. அவனும் கொடுத்தா சாப்பிட்டுட்டு வராங்க. என்னடா கசக்கலையான்னு கேட்டால் இல்லைம்மா நல்லா தான் இருக்குது அப்படின்றான். நீங்கள் வேப்பிலை சாப்பிட்றவங்களா இருந்தால் சொல்லுங்கள் கமெண்டில். அப்புறம் வந்து சிக்கனை எல்லாம் சமைச்சு முடிச்சாச்சுங்க. எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் வாங்க. சோறு சீக்கிரமாக வச்சுட்டதுனால கொஞ்சம் ஆறி போயிட்டு, அதுக்கப்புறம் ரசம், அப்புறம் வந்து சிக்கன் கிரேவி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா சிக்கன் பெப்பர் சிக்கன் கொஞ்சம் வச்சுருக்கிறேன். அப்புறம் எனக்கு ஃபேவரேட் வெள்ளரிக்காய். நான் மட்டும் இல்லை, என் பிள்ளைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.